ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியோடு அப்படியே திருமூர்த்தி மலைக்கு கிளம்பியாச்சு. சரி, அப்படியே ஃபேமிலியோடு இன்றைக்கி ஒரு ட்ரிப் அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. பாப்பா கேட்டே இருந்துச்சு, ஸ்கூல் விட்டதுக்கப்புறம் எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போகலையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்துச்சு. சரி, ஓகே, எல்லா பக்கமும் க்ரௌடாக இருக்குது. சரி, நம்மளுக்கு திருமூர்த்தி மலை நான் போனதே இல்லை. சரி, ஒய்ஃபும் போனது இல்லையா, சரி அதனால் இன்றைக்கி திருமூர்த்தி மலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் அமராவதி டேமுக்கு போயிருக்கோம், ஆனால் திருமூர்த்தி மலைக்கு போனதே இல்லை. சரி, ஃபஸ்ட் டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இயற்கை காட்சிகள் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் போக போக அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டு, அந்த டேம் பக்கத்தில் எல்லாம் அருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரி, எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராவில் ஒரு வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒய்ஃப் தான் எடுத்துகிட்ருக்குறாங்க வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லாயிருக்கு வியூ பாயிண்ட்டு. அப்புறம் இடையில கடையில் மீனெல்லாம் அந்த ஆற்றுல பிடிச்சி வறுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, வரும்போது இப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். சூப்பராக அருமையாக இருந்துச்சு வியூ பாயிண்ட்டுக்கு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக இருக்குது இயற்கையின் காட்சிகள். பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஜில்லுன்னு காற்று, விண்டோ ஓப்பன் பண்ணி தான் இருந்தோம், ஏசியெல்லாம் போடல. ஏன்னா அந்தளவுக்கு காற்று ஜில்லுன்னு அடிச்சுது. அப்படியே அது எல்லாம் நம்ம உணர முடியும், பார்த்தா தான் அந்த மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பா, நானும் பார்த்ததே இல்லைப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பின்னாடி பேசிகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. நான், அம்மா, அப்பா, பாப்பா 5 பேர் போயிருந்தோம். பார்த்திங்கனாலே தெரியும், பாருங்கள், நல்லாயிருக்கு வியூ பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள், இது மலை. நம்ம திருமூர்த்தி பக்கத்தில் வந்துட்டோம். அந்த மலை தான். நம்ம மேப்பெல்லாம் போடலிங்க, பார்த்தா பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஒருத்தர்கிட்ட கேட்டால் நேராக போங்க, திருமூர்த்தி மலைக்கே போகும் அப்படின்னாங்க. கேட்டு ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்டு வழி கேட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறக்காட்டிக்கு தெரியல எனக்கு. ஆனால் இதே வழியில் நான் அமராவதி போயிருக்கேன், அப்படியே மூணாரும் போயிருக்கேன். ஆனால் இந்த வழியில் வந்ததே இல்லை. இதில் நேராக போனால் மூணாரும் போய் கட் ஆகுன்ட்டாங்க. அந்த மூணாறு வழி தாண்டியாச்சு நம்ம. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குது. சூப்பராக இருக்குங்க வியூ பாயிண்ட்டு. போகாதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், ஒரு தடவையாவது போய் பார்த்துருங்க. இந்த இடமெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். போகாதவங்க ஓகே, போனவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் இங்கெல்லாம் போயிருக்கேன்ட்டு. நான் ஃபுல்லாக க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி கிளம்புனோம், அதனால தான். கொஞ்சம் நேரத்தில் போயிருந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த மலை உள்ளே வந்துட்டோம். பாதியெல்லாம் வீடியோ எடுக்கலைங்க, க்ரௌடாக இருந்த கட்டிக்கு நிறைய இடத்துல வீடியோ எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வரும்போது எடுத்தது. நான் குளிக்கலைங்க, நம்ம பேக் இதெல்லாம் கையில் வச்சுட்டு உட்காந்துட்டோம். இந்த இடத்துல தான் குளித்தாங்க. சரி, அந்த குளிக்கிற இடத்துலலாம் ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. சரி, நம்ம அவங்க ஒரு ப்ரைவேசியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீடியோலாம் ஒன்றும் எடுக்கலைங்க. சரி, நிறைய பேர் இருந்தாங்க. சரி, அதெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து இந்த சைடு தள்ளி வீடியோ எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு வெளியே போகிற கோயில்கிட்ட போகும்போது நம்ம கோயில் எடுக்கலை. நேராக டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே கூட்டம் வரக்குள்ளே மேலே போய் குளிச்சுட்டு அப்புறம் கீழே இறங்கிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்குறேன். ஆப்போசிட்டில் வரும்போது கேட்டேன், தண்ணி வருதுங்க, ஆனால் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குன்னாங்க. பார்த்திங்கன்னா என்னென்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கஷ்டம்தான் ஏறி இறங்குறதுக்கு. ஏன்னா பூரா ஏற்றி இறக்கமாக இருக்குது. நம்ம வடிவேல் ஜோக் சொல்கிற மாதிரி தான், எங்கடா என்னை கூப்பிட்டு போகிற, ஏற்றி இறக்கமாக இருக்குது, இப்படி கூட்டிகிட்டு போறியே, நங்கு நடந்து வான்னு சொல்கிற மாதிரி தான். அப்படி இருந்துச்சு. நம்மளாலே முடியல, மூச்சு வாங்கிட்டு நான் நடந்துட்டு இருந்தேன். பாப்பாவும் ஒய்ஃபு டக்கு டக்குன்னு போயிட்டாங்க. நான் பின்னாடி அப்படியே அந்த கேமராவை தூக்கிட்டு மெதுவாக நடந்து போயிட்டுருக்கிறேன். அப்படியே போங்க, நீங்கள் முன்னாடி போங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக வர்றேன் அப்படின்னா. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், படி ஏறி இறங்குறது. இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜெயஹிந்த் படம், ஒரு சில காமெடியெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சுட்டே போனோம். அதனால் தெரியல. பரத், என்னை விட்டுரு பரத், திருப்பி கொண்டு போய் விட்டுரு பரத், நான் அங்கேயே இருந்துக்கிறேன், என்னை கொண்டு போய் கீழே விட்டுருன்னு சொல்லி ஜெயஹிந்த் படத்தில் நம்ம கவுண்டமன் என்ன சொல்கிற மாதிரி நான் என்னை விட்டுருங்க அப்படின்னேன். பாப்பா, ஐயா நீ வந்துதான் ஆகணும்ப்பா, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா அவங்களாம் அங்கேயே உட்காந்துட்டாங்க கோயிலையே, எங்களால் நடக்க முடியாதுன்ட்டாங்க. நான் இந்த ஃபாரஸ்ட்டு பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்னடா இந்தளவுக்கு இருக்குதே, நடந்து போகணுமா
அப்படின்ட்டு. சரி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு வந்துட்டுருக்குறோம். பூரா பார்த்தீங்கன்னாலே தெரியும். இடையில வேறு நம்மளே மூச்சு வாங்கி நடந்து வந்துட்டுருக்குறோம். இடையில வேறு அந்த குரங்குங்க பைய வேறு எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதில் பழமும் இல்லை, ஒன்றும் இல்லை, அழுக்கு துணி தாண்டா இருக்குன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பிடுங்குறக்கே பார்க்குறாங்க வந்து வந்து. அந்த இதில் அந்த வந்து ஆடு நின்றுட்டு இருந்துச்சு. சரி அதையும் ஒரு வீடியோ எடுக்கலாம். ஆடு நல்லா ஜம்முன்னு இருந்துச்சு. அதனால் அதை ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த மேலே அந்த வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் ஒரு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது இடையில வேறு இந்த மாதிரி கிராசிங் நடக்கிற இடத்துலலாம் குரங்கு இருக்குது. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்ருக்கேன், அதெல்லாம் பழைய துணின்னா பிடுங்குறக்கே ட்ரை பண்ணுது குரங்குங்க. ஸோ நீங்கள் போகும்போது பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. ஒரு கட்டப்பை ஒன்று பிடுங்கிட்டு போயிடுச்சு. விட்டுருந்தேன் நான் கேமரா அதுக்குள்ளே வச்சுருந்தேன்னா 45,000 போயிருக்கு. நம்ம இதில் காமெடி சொல்கிற மாதிரி கட்டுறவனுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 45,000 போயிருக்கு. அதனால் கேமரா கையிலே எடுத்துட்டேன். பைக்குள்ளே வைக்கல. பையை பிடுங்கிட்டு போனால் கூட அழுக்கு துணி தான் போகும். இது போச்சுன்னா கேமராவும் சேர்ந்து போயிருன்ட்டு எடுக்கலாம். அப்படியே கீழே இறங்கி வந்தால் கோயிலுங்க. இந்த கோயிலில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், திருமூர்த்தி கோயில். இதில் வந்து அந்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா ஜெயம் படத்தில் சதாவோட அம்மா அப்பா அந்த படிக்கட்டில் உட்காந்துருப்பாங்க. நம்ம சதா அந்த கோயிலுக்கு பின்னாடி நடந்து போயிட்டு வர சீனெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா வரும்போது சாப்பிட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ரோட்டில் வந்துட்டுருக்கோம். பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டை நோக்கி போயிட்டுருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காரு பிடிச்சிருக்குன்னு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ அப்பப்போ வரும். இது வந்து நம்ம ஃபுல் வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ கோபுரம் எடுத்தது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.